Good morning, students. Today we are going to see chapter 6 joint stock company. So far வந்து 5 unitsலையுமே வந்து 5 chaptersல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சாப்டரில் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா த மீனிங் ஆஃப் இட் அண்ட் த டைப்ஸ் அண்ட் த ஃபியூச்சர்ஸ் அண்ட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். Moving to the meaning, the term company refers to a body corporate. So company அப்படிங்கிற நேம் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு பாடி கார்ப்பரேட்னா the structure of a corporate company. அதுதான் வந்து structure of a corporate தான் வந்து company அப்படின்னு சொல்கிறாங்க. In other words, it is a body incorporated in accordance with the provisions of specified act. It is viewed to be a person created by law, ஜுரிடிஷியல் பர்சன். ஸோ அப்போ இது வந்து யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற பர்சன். ஸோ தட் இஸ் கிரியேட்டட் பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லீகல் என்டிட்டி இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் டிபெண்ட் ஆஃப் ஈவன் இட்ஸ் promoters who give birth to it. We'll move on to the definition. A company is an association of a many person. ஸோ கம்பெனி அப்படிங்கிறது ஒரு அசோசியேஷன் ஆஃப் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ who contributes more money or money's worth to common stock and employ it in some trade or business, and who share the profit or losses as the case may be arising therefrom. ஸோ இது யார் சொல்லியிருக்காருன்னா, அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன். ஸோ அக்கார்டிங் டு ஹிம் வாட் ஹீ சேயிங் இஸ், ஒரு கம்பெனி எப்படி நாம் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெனி பர்சன்ஸ். அவங்களுடைய பணமாவோ இல்லை மணிஸ் வர்த் அப்படின்னு சொல்லும்போது பணத்துக்கு ஈடா, ஓகேவா. ஸோ எம்ப்ளாய் இட் இன் சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ ஷேர்ஸ், ஸோ அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தே வில் ஷேர் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. நெக்ஸ்ட் வில் see the Companies Act 2013 of section 2. ஸோ இது படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, Companies Act of 2013 section 2 of 2 அப்படின்னு படிக்கணும். section 2 அப்படின்னு படிக்கணும். A company is an artificial person created by law having a separate entity with a perpetual succession and a common seal. So Companies Act 2013 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். இது யார் வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை லா. ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் என்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் அ காமன் சீல். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹைலைட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ என்னென்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. The Act of 2013 has 470 sections as against 658 sections in the Companies Act 1956. So what they are saying is, the 2013 Act they have given no Companies Act. So அதில் என்னெல்லாம் இருக்குன்னா 470 sections இருக்குது. So as against 658 sections in the Companies Act சொல்லியிருக்காங்க. The entire act has been divided into 29 chapters. So all over வந்து அந்த entire actமே வந்து 29 chapters that they have divided. Many new chapters have been introduced, such as registered valuers, that is chapter 17, government companies, that is chapter 23, companies to furnish information or statistics, that is chapter 25, NIDIS, that is chapter 26, and National Company Law Tribunal and Appellate Tribunal chapter 27, Special Courts chapter 28. ஸோ இந்த மாதிரி chapter wise ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. The Act is forward looking in its approach, which empowers the central government to make the rules etc. through delegated legislation, that is section 469 and others. So the Companies Act 2013 is a result of detailed consultative process adopted by the government. ஸோ இது எல்லாமே வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொடுத்துருக்காங்கம்மா.
இதில் பார்த்தீங்கன்னா வந்து which they have given the full இந்த லா வைஸில் எப்படி அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு we'll see the features of joint stock company. So moving to the features of joint stock company, separate legal entity. Under incorporation, a company becomes a separate legal entity as compared to its members. So compared to the members, it is like segregated, அதாவது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியாக இருக்குது. The company is distinct and different from its members. ஸோ கம்பெனிங்கிறது வந்து ஒரு டிஸ்டிங்க்டாகவும் இருக்கும் அண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சீல், ஒரு சீல் ஓன் சீல் இருக்கும், ஓன் நேம் இருக்கும். அண்ட் assets and liabilities are separate and distinct from those of its member. ஸோ assets and liabilities எல்லாமே வந்து செப்பரேட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Limited liability. The limited liability of the members of the company is limited contribution to the assets of the company up to the face value of the shares held by him. A member is liable to pay only the uncalled money due on share held by him. So இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, the liability of the members of the company is limited as the face வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது ஒரு கம்பெனியில் ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்களோ அதுதான் நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அண்ட் மணி டியூன்னு சொல்லும்போது ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவோ அதுதான் வந்து மணி டியூ அப்படின்னு சொல்லுவோம். Perpetual succession. A company does not cease to exist unless it is specifically wound up or the task for which it is formed has been completed. அப்போ ஒரு கம்பெனி வந்து till achieve its task, அந்த கம்பெனி வந்து எதுக்காக அது என்ன கோல் வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் it will be moving on. The membership of the company may keep on changing. So membership of the company வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு டைமுக்கும், பட் தட் டஸ் நாட் அஃபெக்ட் த லைஃப் ஆஃப் த கம்பெனி. ஸோ அப்போ சேஞ்சஸ் இந்த மெம்பர்ஷிப் வந்து இட் வில் நாட் அஃபெக்ட் த லைஃப் ஆஃப் த கம்பெனி. கம்பெனி இஸ் கிரியேட்டட் பை லா, ஒரு கம்பெனியுமே இட் இஸ் கிரியேட்டட் பை லா அண்ட் இட் கேன் பி வைண்ட் அப் ஒன்லி த்ரூ லீகல் ப்ராசஸ். ஸோ ஒருத்தவங்க கம்பெனிலேருந்து ஒரு ஷேர் ஹோல்டர் வெளியில் போகிறாங்க, குவிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா there must be a legal wind up, அதாவது கோர்ட் அண்டர் they have to give the அந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க மேக் ஓவர் பண்ணணும். செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. A company is distinct legal entity. A member cannot claim to be a owner of its property during the existence of the company. A company is a distinct legal entity. A member cannot claim to be owner of the property. company ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, claim பண்ண முடியாது. Next is transferability of the shares. ஸோ ஷேர்ஸ் இன் அ கம்பெனி ஆர் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். ஒவ்வொரு ஷேர்ஸுமே இப்போ வந்து நம்ம கூட இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா they can sell the shares or transfer their shares to some other persons. When a member transfers his shares to another person, the transferee steps into the shoes of the transferor and acquires all the rights of the transferor in respect of those shares. There are restrictions in the transferability of the shares in case of private company. So there are certain restrictions in case of transferability இருக்கும்போது ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் சீல். ஸோ காமன் சீல் மீன்ஸ் த ஒரிஜினல் சீல், த நேம் ஆஃப் அண்ட் ஃபேம் ஆஃப் த கம்பெனி. த காமன் சீல் இஸ் அஃபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி. ஒவ்வொரு கம்பெனிக்குமே அதுதான் அஃபிஷியல் சிக்னேச்சர் சொல்கிறாங்க. த நேம் ஆஃப் த கம்பெனி மஸ்ட் பி engraved on the common seal. ஸோ அப்போ அந்த கம்பெனியோடைய நேம் வந்து அந்த காமன் சீலில் இருக்கணும். எனி டாக்குமெண்ட் நாட் வியரிங் த சீல் ஆஃப் த கம்பெனி may not be accepted as authentic and may not have any legal force. ஸோ அந்த ஆத்தென்டிக் சீல் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் நாட் வேலிட். அப்போ நான் ஏதாவது ஒரு ஒர்க்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த சீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி டு சூ அண்ட் பீயிங் sued. Company can sue or be sued its own name as distinct from its members. சூன்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். செப்பரேட் மேனேஜ்மெண்ட். செப்பரேட் மேனேஜ்மெண்ட் வரும்போது கம்பெனி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் அண்ட் மேனேஜ் பை இட்ஸ் மேனேஜரியல் பர்சோனல். ஸோ மேனேஜ்மெண்ட் பர்சன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனியை வந்து
the administration ரன் பண்ணுறதுக்கு அவங்க தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. தட் இஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க. நெக்ஸ்ட் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் சிம்ப்ளி த ஹோல்டர்ஸ் ஆஃப் த ஷேர்ஸ் இன் த கம்பெனி அண்ட் நீட் நாட் நெசசரிலி த மேனேஜர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து செப்பரேட் மேனேஜ்மெண்ட் அண்டர் வருவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஒன் ஷேர் அண்ட் ஒன் vote. The principle of voting in a company is one share, one vote. That is, if person has 10 shares, he has 10 votes in the company. இப்போ எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து they will select the persons யார் வந்து எம்டியாக இருக்கலாம், ஸோ ஹூ கேன் பி லீடர் ஃபார் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது தே வில் ஹாவ் ஒன் எலெக்ஷன் லைக். ஸோ அந்த மாதிரி டைமில் இஃப் ஐ எம் பொசஸிங் 20 ஷேர்ஸ், ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஓட் ஃபார் 20, அதாவது 20 ஷேரை நான் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் அ கம்பெனிஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். லார்ஜ் கேபிட்டல், லிமிட்டட் கேபிட்டல், ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், பெர்பெச்சுவல் செஷன், ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட், ரிஸ்க் பியரிங் capacity, economies of large scale operations, economic development. So இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக we'll see. Disadvantages of a company: costly and difficult to form, scope for dishonest and unscrupulous management oligarchy, speculation, lack of interest, lack of food labor relations, high taxations. ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ். கம்பெனி கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ இன்கார்பரேஷன். இட் பேஸ்ட் ஆன் த கிளாஸிஃபிகேஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா இட்ஸ் இன்கார்பரேஷன். ஸோ இன்கார்பரேஷன் சொல்லும்போது தேர் கம்ஸ் த சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் இஸ் மெம்பர்ஷிப், அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டில் வரும். அப்புறம் மெம்பர் லயபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி பை ஷேர்ஸ், லயபிலிட்டி பை கேரண்டி, அன்லிமிட்டட் liability, and 15% வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் பை கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. 10% பை நேஷ்னாலிட்டி, தட் இஸ் டொமஸ்டிக் கம்பெனியா இல்லை ஃபாரின் கம்பெனியா ஆர் எம்என்சி கம்பெனியா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் கம்பெனி, இது வந்து இன்கார்பரேஷனில் வரும். Chartered companies are established by the king and queen of a country. Powers and privileges of chartered companies are specified in a charter. Power to cancel charter is vested with the king and the queen. So for example, they have given East India Company, Bank of England, Hudson's Bay கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அண்டர் வரும். ஸோ அது வந்து ஒரு கிங் அண்ட் குவீன் ஆஃப் த கண்ட்ரி தான் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் வெதர் வி கேன் குவிட் திஸ் ஆர் நாட் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஸோ ஸ்டாச்சுட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் முடிவெடுக்கிற விஷயம் தான் இது. ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் கால்ட் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஸோ the companies which comes under the state legislature and பார்லிமெண்ட்னு சொல்லும்போது தட் இஸ் த ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. அப்போ அவங்களுடைய என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அது we have to follow. The special acts under which they are established regulate their functioning. Statutory companies enjoy autonomous status. ஸோ autonomous ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லும்போது தன்னாட்சியாக அவங்களே வந்து முடிவெடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஜிஐசி, and RBI, SBI, IDBI, எலக்ட்ரிசிட்டி, ONGC. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களவே என்ன பண்ணிக்கலாம்னா they can enjoy the autonomous status. Next we'll move on to the association not for profit. So according to section 25, the central government may by license grant that an association may be registered as a company with limited company without using the words limited or private limited. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட்டில் வந்து தே ஷுட் நாட் யூஸ் அவங்க கம்பெனி நேமுக்கு அப்புறம் லிமிடெட் இல்லை ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது. த லைசன்ஸ் வில் பி கிராண்டட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மட்டும்தான் லைசன்ஸு கொடுப்பாங்க. அங்கே வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் லிமிடெட், ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இவங்க வந்து அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட்டுங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா த லைசன்ஸ் வில் பி
granted. The central government will grant a license only if it is satisfied. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ லைசன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நேம் வைக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்மளுடைய கம்பெனிஸை எப்படி ரன் பண்ண போகிறோமோ அதை வந்து லைசன்ஸ் வாங்கணும் இல்லையா. ஸோ அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா வில் கிவ் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தான் பார்க்குறோம். த அசோசியேஷன் அபவுட் டு பி ஃபார்ம்ட் ஆஸ் லிமிடெட் கம்பெனி எய்ம்ஸ் அட் த ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், காமர்ஸ், art and science, religion, charity or any other useful object. It tends to apply its profit, if any, for promoting its objects. It prohibits the payment of dividend to its members. Private limited company பார்ப்போம். Private limited company பார்த்தீங்கன்னா which is formed minimum 2 shareholders இருப்பாங்க and 2 directors இருப்பாங்க. எல்லா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலையுமே வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா போதும். வேற ஷேர் ஹோல்டர்ஸாகவும் இருக்கலாம், அப்புறம் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் எவ்வளோ வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 1 lakh ஹாஸ் பீன் ஒமிட்டட் பை த கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2015. ஸோ மேக்ஸிமம் அதில் பார்த்தீங்கன்னா 200 persons கேன் பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரைவேட் கம்பெனியில் 200 persons கேன் பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. த நேம் ஆஃப் த ப்ரைவேட் கம்பெனி ஷுட் பி சஃபிக்ஸ்ட் வித், அதாவது ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது இட் ஷுட் பி எண்டட் வித் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் they have given scientific publishing services private limited சென்னை கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கேன் பி ஃபார்ம்டு இன் 3 வேரியேஷன்ஸ், 3 வேரியேஷன்ஸில் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஒன் இஸ் ஆஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இன்னொன்று ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இன்னொன்று ஆஸ் 1 person ஓபிசி 1 person கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் கம்பெனி. ஸோ பப்ளிக் கம்பெனினா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அ company which is not a private company. Public company may not be said to be an association which consist of at least 7 members இருக்கணும். இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக. ப்ரைவேட் கம்பெனியும் பப்ளிக் கம்பெனியும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஹேஸ் மினிமம் பெய்டப் கேபிட்டல் ஆஃப் 5 lakh, அதாவது 5 லட்சம் ரூபாய் அதில் மினிமம் கேபிட்டலாக. வேறு கேஸ் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1 lakh சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹையர் பெய்டப் கேபிட்டல் ஆஸ் may be prescribed. So as a subsidiary of a company which is not a private company does not restrict the right to transfer its shares. So public company there is no any it does not have any restrictions to transfer the right of its share. So we have given one example, National Aluminium Company Limited. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இல்லை. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைவேட் கம்பெனி அண்ட் த பப்ளிக் கம்பெனி. நெக்ஸ்ட் இஸ் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். A company limited by shares in a company in which the liability of its member is limited by its memorandum to the amount if any unpaid on the shares respectively held by them. The company is limited by shares may be either public company or private company. If a member has paid full amount of shares, then his liability shall be nil. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து இட் இஸ் லிமிட்டட் பை ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா தே ஹாவ் டு இன்வெஸ்ட் சம் அமௌண்ட் இன் த பிஸ்னஸ். அப்போது இஃப் தே ஹாவ் இன்வெஸ்டட் அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா லயபிலிட்டி, அவங்களுக்கு வந்து கடன் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். Next is company limited by guarantee. A company limited by guarantee is a company in which the liability of its member is limited by its memorandum to such an amount as the members may respectively undertake to contribute to assets of the company in the event of its being owned up. Such companies are generally ஃபார்ம்டு ஃபார் த எதுக்காக இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க, கம்பெனி லிமிடெட் கேரண்டின்னும் போது அதுக்கு ஒரு கேரண்டி இருக்கிற மாதிரி ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் த காமர்ஸ், ஆர்ட், சயின்ஸ், ரிலீஜன், சேரிட்டி ஆர் எனி அதர் யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட். Unlimited company is a company in which a liability of its member is not limited by its memorandum. அப்போ வந்து liabilityன்னும் போது லிமிட்டட் கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்
லிமிட்டட் லைபிலிட்டி அன்லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லும்போது நம்ம வந்து கடன்கள் வந்து இவ்வளோ தான் இருக்குது வாங்கணும், அதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது தான். ஸோ தேர் இஸ் நோ லிமிட் ஆன் liability of a member. The member of such companies may be required to pay companies losses for their personal property அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ they have given some picturesல பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸோடைய லோகோஸ்லாம் இருக்கும். பப்ளிக் என்டர்பிரைஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இது ஆஃபன் ரிப்பீட் ஆகும் உங்கள் காமர்ஸில். ஸோ இட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் கம்பெனி. These companies are owned and managed by the central or state government. So government companies எல்லாமே யார் டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஹோல்டிங் கம்பெனி, ஐ ஹவ் டோல்ட் யூ பிஃபோர், ஒரு கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகிற நிலமையில இருக்குது, அப்போ இன்னொரு கம்பெனி அதை டேக் ஓவர் பண்ணுது, ஹோல்ட் பண்ணுது, அதுதான் வந்து ஹோல்டிங் கம்பெனி. ஆஸ் பர் செக்ஷன் 2 ஆஃப் 87, subsidiary company or subsidiary company in relation to any other company that is said to be holding company. அப்போது அந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வர்றது ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ அவங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுமே அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் they have to composite, they have to control the board of directors also, exercise and controls more than one half of the total share capital, either its owner or its own or together with one or more subsidiary companies ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்சிடரி கம்பெனினா என்ன? சப்சிடரி ஆர் சப்சிடரி in relation to any other company, that is a holding company. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் த டைரக்டர்ஸ், எக்ஸைஸ் இது ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹெச் லிமிடெட் ஹோல்ட்ஸ் மோர் தென் 50% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். நவ் ஹெச் லிமிடெட் இஸ் ஹோல்டிங் த கம்பெனிஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெட் இஸ் அ சப்சிடரி ஆஃப் ஹெச் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லணும்னா இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸு அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. இப்போ ஹெச் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட்னு 2 கம்பெனிஸ் இருக்குது. அப்போ ஹெச் லிமிடெட் வந்து 50% ஆஃப் எஸ் லிமிட்டடோடைய ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஹெச் லிமிடெட் வந்து 50% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிட்டடை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எஸ் லிமிடெட் இஸ் சப்சிடரி ஆஃப் ஹெச் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் கம்பெனி, எ கம்பெனி விச் cannot be termed foreign company under the provision of the Companies Act should be regarded as the domestic company. ஸோ டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்லும்போது நம்மளுடைய நேஷன் வைஸில் பண்ணுறது. ஸோ இட் டேர்ம்ட் அஸ் ஃபாரின் கம்பெனிஸுமே அதில் வந்து இவங்க வந்து ஃபாரின்லேயுமே அவங்களோட பிரான்ச்சஸை வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் இஸ் மீன்ஸ் ஃபாரின் company which is incorporated in country outside. ஸோ country outsideல incorporate பண்ணுறது வந்து ஃபாரின் கம்பெனிஸ். கம்பெனிக்கு இன்சைடில் incorporate பண்ணுறது வந்து என்ன கம்பெனிஸ், அது வந்து டொமஸ்டிக் கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ இதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கும். த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி ஃபைல்ட் வித் த ரெஜிஸ்டர் ஆஃப் companies within 30 days from the date of establishment. So from the date of establishmentல பார்த்தீங்கன்னா 30 daysக்குள்ளே இருக்க they have to register or file up பண்ணிக்கணும். மல்டிநேஷ்னல் கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லும்போது they have given what are the multinational companies. அப்போது MNCs is a huge industrial organization which operates in more than one country. அப்போது ஒரு கண்ட்ரிக்கு மேற்பட்டு அவங்க கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அண்டர் வரும். ஸோ கேரிஸ் அவுட் த ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ஸ்கேல் இன் தோஸ் கண்ட்ரீஸ், சீக்ஸ் டு maximize the profit world over. A domestic company or foreign company can be MNC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Carries out production, marketing and research activities on international scale in those countries.
ஸோ அப்போ அந்த கண்ட்ரீஸில் என்ன பண்ணிப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், மார்க்கெட்டிங் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மேக் ஓவர் பண்ணிப்பாங்க. சீக்ஸ் டு மேக்ஸிமைஸ் அ ப்ராஃபிட் வேர்ல்டு ஓவர். அப்போ வேர்ல்டு லெவலில் அவங்க ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. A domestic company or foreign company can be a MNC company. Domestic company இல்லைனா ஃபாரின் கம்பெனியை சேர்த்து தான் என்னன்னு சொல்கிறாங்க, MNC company. For example, they have given Microsoft Corporation, Nokia Corporation, Nestle, Coca-Cola, International Business Machine, PepsiCo, அப்புறம் வந்து சோனி கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து விச் கேரி அவுட்ஸ் த ப்ராஸ்பெக்டர்ஸ்னால் இப்போ நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா they'll give one ப்ராஸ்பெக்டர்ஸ், இந்தந்த கோர்சஸ்லாம் ஆஃபர்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அப்போது அதே மாதிரி கம்பெனியில் என்ன நல்லா இருக்கும்னா இவங்களாம் எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ், இவ்வளோ அமௌண்ட் வி ஹவ் இன்வெஸ்டட், இந்தந்த கம்பெனிஸ்லாம் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது, இந்தந்த கண்ட்ரீஸ்லாம் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட கண்டென்ட் அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா அதில் டேரக்டர் யார், ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் மீட்டிங்ஸ் நம்ம எப்பப்பெல்லாம் வைக்கிறோம், அப்புறம் வந்து லீன் ஆஃப் ஷேர்ஸ், அப்புறம் வந்து யாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் பண்ணியிருக்கோம், ஃபர்ஃபீச்சர் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ நம்ம சரண்டர் பண்ணியிருக்கோம் ஷேர்ஸை, அப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ஸ்டாக், ஷேர்ஸை வந்து ஸ்டாக்காக எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஆடிட்டிங் ஆஃப் கம்பெனி எப்போ பார்த்துருக்கோம், ஓட்டிங் ரைட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குது, அப்புறம் எப்போல்லாம் வந்து இது வைண்டிங் அப் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே நாம் பார்ப்போம். Next is Memorandum of Association. Memorandum of Association ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம். காமர்ஸில் நீங்கள் அது ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்கிறது வந்து அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு இது யூஸ் ஆகும் ஆஃப் லிமிட்டட் லைபிலிட்டி ஆஃப் த கம்பெனி டு டிஃபைன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து இப்போ யாராவது ஷேர் ஹோல்டர்ஸ் புதுசாக நம்ம கம்பெனியில் ஜாயின் ஆகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை காமிச்சாலுமே போதும், வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இட் ரிவீல்ஸ் வாட் பவர் இட் ஹேஸ், வாட் ஆக்டிவிட்டீஸ் த கம்பெனி இஸ் பெர்மிட்டட் டு அண்டர்டேக், எனி ஆக்ட் ஆஃப் த கம்பெனி அவுட்சைட் த ஸ்கோப் outlined in its memorandum is said to be ultra virus and it's not binding on it. It is constitution of the company in relation to the outside world. It is a public document and any person dealing with the company presumed to have sufficient knowledge of it. It is a primary document of a company. So memorandum of association அப்படின்னு சொல்கிறது it is prepared as இது ஒரு legal document which is prepared for the registration process of it is given to the shareholders. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்சைடு கம்பெனி அவுட்சைடில் இருக்கவங்களுக்கு தெரியணும், நம்ம கம்பெனிஸில் என்னென்னலாம் நடக்குதுன்றது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்தோம்னாலே இட்ஸ் ஓவர், இது போதும் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட், any person can deal with it and it is a primary document of the company. இது ஒரு primary document. ஒரு கம்பெனிக்கு primary document என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது memorandum of association. Next is memorandum of associationல என்னென்னலாம் இருக்கும், நேம் கிளாஸ், situation class, object class, liability class. ரொம்ப ரொம்ப முக்கியமான question இது, important question, please note it down. Capital clause and subscription clause. So memorandum of association clauses one by one பார்ப்போம். So first is name class. So it specifies the name of the company. அப்போ நேம் கிளாஸில் என்ன இருக்குன்னா நேம் ஆஃப் த கம்பெனி இருக்கும். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃப் திஸ் கிளாஸ்ன்னு சொல்லும்போது it denotes a state name where the companies அவங்க கம்பெனியோடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது தான் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸ் சொல்லும்போது இட் ஸ்டேட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது கம்பெனியில் அப்படிங்கிறது. லயபிலிட்டின்னும் போது இட் ஸ்பெசிஃபை த லயபிலிட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி, எவ்வளோ கடன் யார் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது தான் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸ் சொல்லும்போது இட் ஸ்பெசிஃபைஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த கேபிட்டல் ப்ரொப்போஸ்ட் இன் அ கம்பெனி, எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இட் ஸ்டேட்ஸ் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபிங் தேர் சிக்னேச்சர் ஆஃப் த மெமரண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா என்ன, AOA இட் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இதுவும் ஒரு டாக்குமெண்ட் which contains the duties and responsibility of the members. நீங்கள் மெமரண்டம்
ஆஃப் அசோசியேஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் விச் இஸ் given to the shareholders. அதில் வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு எதையுமே நம்ம ஓரலாக சொல்ல வேணாம், அதை கொடுத்தாலே போதுங்கிறதுக்காக நம்ம அதை மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வச்சுருந்தோம். இட் இஸ் அ ப்ரைமரி டாக்குமெண்ட் ஃபார் அ பிஸ்னஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லும்போது இட் கண்டைன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் which is filed with the register of the companies. These are by laws the companies defines the mode and manner in which the company's business is to be carried on. It is a companies act. So table A prescribes, table A ஒன்று இருக்குது, அது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாடல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில். ஸோ இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆஃப் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி இது. ஸோ a company which does not have a separate articles of association may adopt டேபிள் ஏ. எந்த ஒரு கம்பெனிக்கு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லையோ அவங்க வந்து டேபிள் ஏவை என்ன பண்ணிக்கலாம்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல், வேல்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா அமௌண்ட் ஆஃப் ஷேர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வாட் இஸ் அ வேல்யூ ஃபார் இட் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, ஃபர்ஃபிச்சர் ஷேரா, ஈக்விட்டி ஷேரா, அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் regarding the voting, dividend and return of capital, rules regarding the issue of shares and debentures, அப்புறம் procedures as well as regulations in the respect of making calls of shares, manner of transfer of shares, declaration of dividends. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். டிவிடெண்ட்னு சொல்லும்போது நம்ம எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க வேண்டி இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்புறம் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா கடன் பத்திரம், டிபெஞ்சர் ஹோல்டர்னாக்கா கடன் பத்திரம், டிபெஞ்சர் அப்படின்னு சொன்னாக்கா கடன் பத்திரம், கடன் நம்ம பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறது. அப்புறம் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரெகுலேஷன்ஸ் என்னென்னலாம் கால்ஸ், அதாவது ஒருத்தவங்க பணம் கட்டலைன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால், ஃபைனல் கால்னு சொல்லி கால் வைஸ் தே வில் டெல் த ஷேர் ஹோல்டர்ஸ் டு பே த அமௌண்ட். அதுதான். நெக்ஸ்ட் பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி. என்ன பாரோயிங் பவர் இருக்குது, ரூல்ஸ் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெமுனரேஷன் ஆஃப் ரிமூவல் ஆஃப் த டேரக்டர்ஸ், எப்படியெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், ரெமுனரேஷன் எவ்வளோ கொடுக்கலாம், யாரெல்லாம் நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் ஒரு டேரக்டரை, ப்ரொசீஜர் ஃபார் கான்டாக்டிங் த ப்ராக்ஸி, குவாரம், meetings, procedures concern keeping books and audits, seal of the company, procedures regarding the winding up of the company. இது எல்லாமே அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வில் see the company's prospectus. prospectus என்னும்போது according to section 2 of 36 of Companies Act, any document inviting the public to buy its shares or debentures comes under the definition of prospectus. It also implies through advertisements inviting deposits from the public. ஸோ இதை பார்த்தாலுமே பப்ளிக் என்ன பண்ணிடுவாங்கன்னா they'll invest in our company. இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, ஓகே இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகுது, அப்போ நாம் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஸ்பெக்டை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ என்னென்ன கண்டென்ட் எல்லாம் ப்ராஸ்பெக்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ப்ராஸ்பெக்டஸ் கண்டைன்ஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி. அதில் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கம்பெனி இருக்கும், சிக்னேச்சர் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு இருக்கும், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டேரக்டர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் நம்பர் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூடு, எவ்வளோ கடன் பத்திரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் ஷேர் ஆஃப் டேரக்டர்ஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து வாட் இஸ் த ப்ரொமோஷன் ஆஃப் த கம்பெனி, த நம்பர் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் விச் வித்தின் த 2 preceding years. இந்த 2 preceding yearsல அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த வெண்டர்ஸ் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி, வெண்டர்ஸுடைய அட்ரஸ் அண்ட் நேம்ஸ், அப்புறம் அமௌண்ட் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, பர்டிகுலர்ஸ் அபவுட் டேரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் அண்ட் ட்ரெஷர்ஸ் அண்ட் தி ரெம்யூனரேஷன்ஸ் அதை பற்றி இருக்கும். தி அமௌண்ட் ஆஃப் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது, இஃப் எனி கம்பெனி கேரிங் ஆன் பிஸ்னஸ், தி லென்த் ஆஃப் த டைம், எவ்வளோ டைமுக்கு இது கேரி ஓவர் பண்ணுவாங்க, த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே அதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ், யார் நம்ம ஆடிட்டர், நம்ம கம்பெனிக்கு யார், சாலிசிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி யார், த டைம் அண்ட் பிளேஸ் வேர் த கம்பெனிஸ் ஆஃப் த பேலன்ஸ்
பேலன்ஸ் ஷீட்ஸ் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் எப்போ கொடுப்பாங்க, எப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆடிட்டர்ஸ். த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஸோ மச் ஸோ சப்மிட்டட் மஸ்ட் டீல் வித் த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆஃப் த கம்பெனி ஈச் 5 இயர் ஃபைவ் ஃபினான்ஷியல் இயருக்கு ஒன்ஸ் அவங்க வந்து ஆடிட் பண்ணிட்டு போயிடணும் இமீடியட்லி. அதாவது அந்த ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடிட்டருடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். இஃப் எனி ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் has been capitalized, the particulars of such capitalization will be stated in the prospectus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் எனி ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ், அதாவது ஏதாவது ப்ராஃபிட்ஸ் இல்லை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா தட் ஆல்சோ வில் கம்ஸ் அண்டர் த prospectus. So by this chapter is over. Next chapter என்னன்றது நம்ம பார்க்கலாம். Thank you.